தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் ஆமென். 1 கொரிந்தியர் 3:9. நீங்கள் அவர் எழுப்பும் கட்டடம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு நம் எல்லோரையும் அவருடைய ஆலயமாக கட்டுகிறார். ஆண்டவருடைய ஆலயம் அது எப்படி இருக்கிறது? அது பரிசுத்தமானதாக இருக்கிறது. பரிசுத்தமான ஆலயத்தை ஆண்டவர் நம்மில் கட்டுகிறார் என்றால், அந்த பரிசுத்தமான ஆலயத்தில் ஆண்டவர் குடிகொண்டிருக்கிறார். ஆண்டவர் தனக்கென்று ஓர் ஆலயத்தை நம்முடைய உடலில் கட்டி நம்முடைய உடலுக்குள்ளாக பரிசுத்தமாக குடிகொண்டிருக்கிறார் என்றால், ஆண்டவர் பரிசுத்தமாய் நம்மிலே பாதுகாக்கப்பட வேண்டும். நம்முடைய வாழ்வு பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும். காரணம், திருமுழுக்கின் வழியாக ஆண்டவர் நம்முடைய உடலை ஆண்டவருக்கு ஏற்ற பரிசுத்த ஆலயமாக கட்டி அபிஷேகம் செய்திருக்கிறார். நம்முடைய திருமுழுக்கு நம்முடைய வாழ்வை பரிசுத்தமாக தொடர்ந்து வைத்திருக்கும் என்றால், ஆண்டவர் நம்முடைய வாழ்வின் வழியாக மாட்சிப்படுத்தப்படுகிறார். நம் வாழ்வை அர்ப்பணிப்போம். ஜெபம். ஆண்டவரே, என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய உடலை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர். என்னுடைய உடலை நீர் தங்கும் ஆலயமாக வடிவமைத்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, என்னுடைய உடலை நான் பேணி பாதுகாத்து அதை ஆசீர்வாதமாய் பரிசுத்தமாய் வைத்திருப்பேனாக. அப்படி இருக்கின்ற பொழுது நீர் தொடர்ந்து என்னில் தங்கி இருக்கிறீர். உம்முடைய பரிசுத்தம் என்னில் நிலை பெறுகிறது. நான் செல்லுகின்ற இடமெல்லாம் உம்மை பிரதிபலிக்க கூடியவராக, பரிசுத்தமான உம்முடைய அன்பு பிள்ளையாக இருக்கிறேன். என் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆமென்.